ஒருத்தவங்க கல்யாணம் பண்ணிட்டு அவங்களோட ஒண்ணா இருந்துட்டு ஒரு 3 மாசமோ 6 மாசமோ கழிச்சு டிவோர்ஸ் பண்றதை விட ஒரு 2 மாசமோ 3 மாசமோ ஒண்ணா வந்து பிடிக்கலன்னா போயிடலாமே. அது எதுக்கு கல்யாணத்துல முடிக்கணும்? இன்னைக்கு இவ்வளவு வார்த்தை பண்ணிட்டு இன்னொருத்தி அவனும் பிடிக்கலன்னா இன்னொருத்தன் கூட அவன் பிடிக்கலன்னா அடுத்தவன். இதுக்கு பேர் வாழ்க்கையா? பிரச்சனைனா அந்த பிரச்சனைக்கு தீர்வு நம்ம பிரியறது தான். மற்றபடி அடுத்த ஆப்ஷன் எதுவுமே இல்லை அப்படின்னா பிரியலாம். ஆனால் சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் டிவோர்ஸ் பிரியணும் அப்படின்னு நினச்சா இந்த உலகத்தில் யாருமே வந்து ஒன்றாவே இருக்க மாட்டாங்க. எல்லாமே தனித்தனியாக தான் இருப்பாங்க. உண்மையாக நிறைய பொண்ணுங்களோட மைண்ட் செட் அப்படி தான் இருக்கும். ஸோ பிடிக்கலனா அப்படியே மாற்றிட்டே போயிடுவாங்க. ஆனால் பசங்க வந்து கஷ்டமாக இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகலாமே அப்படின்னு தான் நினைப்பாங்களே தவிர விட்டுட்டு போயிடணும் அப்படின்ட்டு நினைக்கிற ஆம்பளைங்க நிறைய பேர் இருக்காங்க. நீ விட்டுட்டு போகக்கூடாது, இவங்கள நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பொண்ணுங்க வந்து ஒரு சின்ன விஷயத்த கூட பெருசு பண்ணி எப்போ விட்டுட்டு போயிடலாம் இவனை அப்படின்னு நினைக்கிறவங்க தான் முக்கால்வாசி பேர் இருக்கிறாங்க. பசங்களை மட்டும் எல்லாத்துலேயுமே குறை சொல்லிகிட்டே இருக்கக்கூடாது. பசங்களும் நிறைய நல்ல பசங்களும் இருக்கிறாங்க. பிரியணும்னு நினச்சி வாழாமல் லைஃப் லாங் 3 வருஷம் ஒன்றா இருக்கணும்னு நினச்சி வாழுங்க. அந்த ரிலேஷன்ஷிப் கண்டிப்பாக ரொம்ப லாங் போயிட்டே இருக்கும். ஸோ பிரியணும்னு ஒரு எண்ணம் வந்துட்டாலே அதுக்கான காரணத்தை தான் தேடிட்டு இருப்போம். என்ன சொல்லி பிரியலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி இருக்காதீங்கன்னு தான் நான் சொல்கிறேன். ஸோ இந்த விஷயத்தில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.